இப்போ ஒருத்தருக்கு விழா நடக்குதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் நான் அடிக்கடி சொல்லுவேன், இறந்துட்டா அந்த ஆளை பற்றி தப்பான விஷயங்களை பேசக்கூடாது அப்படின்றது ஒரு மரபு. ஆனால் ரஜினிகாந்த் என்ன பேசினாரு, அரை பாட்டில் பீர்லேயே மட்டை ஆகிட்டாரு, ஆட்டம் போட்டார், அது இது பர்சனலாக காசிப்பிங் பண்ணார். இது வந்து இளையராஜாவை அவமானப்படுத்திருந்தா தான் நான் ஃபீல் பண்ணேன். எதுக்காக அவர் பீகாருக்கு போனாருன்றதே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. காங்கிரஸ் வந்து அப்படி ஊசலாடுகிறது, விஜய் கிட்ட போகலாமா இல்லை இங்கே இருக்கலாமான்னு. அப்போ அதை மாதிரி ஊசலாட்டத்தை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்காக தான் இவர் போனாருன்றது என்னுடைய கருத்து, இன்ஃபரன்ஸ். அது உண்மையாக இருக்கலாம். இப்போ ரஜினிகாந்துக்கு வந்து இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. இவர் 73 வயசானாலும் கதாநாயகி 1க்கு 2 கதாநாயகி வேணும்னுவார், 15 பேர் அடித்து தள்ளுவார், டூப் போட்டுக்கிட்டு நடிப்பார், எல்லாம் பண்ணுவார். அப்போ துரைமுருகன் மட்டும் ஓல்டு ஸ்டூடெண்ட், இவர் ஓல்டு ஆக்டர் இல்லையா? அவர் யாருங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேணான்னாங்க? பிஜேபி தான் அவரை ஆரம்பிக்க சொல்லிச்சு. இப்போ அவர் விஜயை சொல்லிட்டு இருக்காங்களே திமுக பி டீம்னு. உண்மையில ராஜாக்காவுடைய பி டீம் தமிழ்நாட்டில் ஒரிஜினலாக ரஜினிகாந்த் தாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இளையராஜா அவருடைய அந்த பொன்விழா வந்து சில நாட்களுக்கு முன்னாடி நடந்திருந்தது. அதில் ரஜினி சார் பேசின ஸ்பீச் வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருந்தது. அதில் வந்து முதல்வர் வந்து பாராட்டி பேசியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்திய அரசியலில் தமிழ்நாட்டில் ஒரு நட்சத்திரமாக இருந்து பழைய எதிரிக்கும் புதிய எதிர்க்கும் வந்து ஒரு புன்னகையோட எதிர்கொள்கிறாரு. 2026 வாங்க மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தில் இருக்காருன்னு வந்து சொல்கிறாரு. இதையே அந்த மேடையில் வந்து ரஜினி வந்து பேசணும், இளையராஜா பற்றி பாராட்டிட்டு போயிருக்கலாமே, ஏன் அந்த ஸ்பேஸ் வந்து விட்டார் அந்த புன்னகின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி? எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்பீச்சை? அதாவது வந்துங்க, இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சுங்க. ஓகே. அதாவது அரசு பணத்தில் நடத்துகிற ஒரு அரசு விழாவில் அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய ஒரு ரொம்ப கேவலமான முயற்சியை தான் திமுகவினர் எப்போதும் பண்ணுவாங்க, இப்போதும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு சில நடிகர்கள் துணை போயிருக்காங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரியது. ரஜினியுடைய வயசுக்கு அனுபவத்துக்கு நிச்சயமாக அவர் இப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது. அது வந்து இளையராஜாவுக்கு ஒரு விழா எடுத்தது பாராட்டக்கூடியது. ஒரு கடைகோடி சமூகத்தில் இருந்து இன்னைக்கு வந்து சிம்பொனி இசையமைக்கிற அளவுக்கு வளர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு இசையில் வந்து அவரை வந்து கலைஞர் கருணாநிதி கரெக்டாக தான் பட்டம் கொடுத்துருக்காரு, இசை ஞானின்னு. உண்மையிலேயே இசையில் ரொம்ப ஞானம் உள்ளவர். அப்படிப்பட்ட ஒருவருக்கு பாராட்டு விழா தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்துறதுன்றது நல்ல விஷயம், வரவேற்க தகுந்தது. ஓகே. ஆனால் அந்த விழாவை நடத்திய விதம், அதை வந்து வடிவமைத்த விதம்லாம் வந்து திமுகவுக்கு வந்து ஆதாயம் தேடும் அரசியல் முயற்சி என்பது என்ன, இது எல்லாத்துலேயும் வாய வைப்பாங்களா? சில விஷயங்களில் வந்து பொதுவாக இருக்கணும். ஆட்சின்றது வந்து எப்போவுமே பொதுவாக தான் இருக்கணும். கட்சின்றது வேறு, அது பார்ட்டிஷனாக இருக்கலாம். நான் என்ன முதல் தப்பு நடந்திருக்குதுன்னா, இளையராஜாவுக்கான அந்த விழாவில் இசையில் அவருடைய சாதனை, இசைக்கு அவர் பங்களிப்பு, இதுதான் வந்து பிரதானமாக பேசப்பட்டிருக்கணும். அப்போ அழைப்பாளர்களில் பின்னணி பாடகர்கள், பாடகிகள், குஷ்பு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, பாஜகவில் இருக்க குஷ்பு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, ஒரு பெண் கூட இளையராஜா இசையில் பாடலையா பாடகி, ஏன் யாரையுமே கூப்பிடலன்னு. ஸோ பாடலாசிரியர்கள், பாடகர், பாடகிகள், சக இசையமைப்பாளர்கள். இப்போ ஒரு ஃபீல்டில் வந்துங்க, அந்த ஃபீல்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவரை பற்றி போற்றும்போது தான் விஷயம் தெரிஞ்ச ஆளுங்க சொல்லுவாங்க. இப்போ ரஜினிகாந்துக்கு இசையில் என்ன ஞானம் இருக்கு? கமல்ஹாசனுக்காவது ஞானம் இருக்குன்னு நான் ஒத்துக்குவேன். ரஜினிக்கு ஒன்றுமே கிடையாது. வாயசைத்தவர். அதாவது வந்து கமல்ஹாசனாவது பாட்டெல்லாம் பாடியிருக்காரு, பாடுவார்.
விஜயும் அதே மாதிரி தான். ஆனால் ரஜினிகாந்த் சொந்த குரலில் எங்கேயாவது பாடியிருக்காரா? அவருக்கு இசை ஞானம் உண்டா? இல்லை, ஒரு வாட்டி பாடியிருக்காரு சார் மன்னன் படத்தில், ஒரே ஒரு வாட்டி. பாருங்க, இதெல்லாம் வந்து அவருக்கும் இசைக்கும் காத தூரம். ஸ்டைல் மன்னன் ரஜினிகாந்த் வந்து அவர் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டைலு, சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறது, அதெல்லாம் யாரும் அவரை மிஞ்ச முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கு. அப்போ இதில் முதலமைச்சரோ அவருடைய திமுக அரசோ அவரை கூப்பிடுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம், நோக்கம் இருக்குது. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். ரைட், வந்தார். ஏன் மற்றவங்களை யாரையுமே கூப்பிடல? திரை உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா? நான் சொன்ன இந்த வரிசையில் ஆளுக்கு மருந்துக்கு 2 பேரை கூப்பிட்டுருக்கலாம். இப்போ ரஜினிகாந்த் கமல்ஹாசனை கூப்பிட்டது நான் தப்புன்னு சொல்ல. ஆனால் அவங்கள விட இந்த விழாவுக்கு பங்களிக்கக்கூடிய பலர் இருக்கும்போது அவர்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இவரை கூப்பிட்டு வந்து பேசின வச்சாங்க. ரைட், பேசுனதெல்லாம் வரும். இப்போ ஒருத்தருக்கு விழா நடக்குதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் நான் அடிக்கடி சொல்லுவேன், இறந்துட்டா அந்த ஆளை பற்றி தப்பான விஷயங்களை பேசக்கூடாது அப்படின்றது ஒரு மரபு. ஒருத்தருக்கு பாராட்டு விழா நடக்கும்போதுங்க, அதுவும் இசைக்காக பாராட்டு விழா நடக்கும்போது அந்த இசையை பற்றி அவருடைய பாடல்களை பற்றி பேசலாம், தப்பு கிடையாது. ஆனால் ரஜினிகாந்த் என்ன பேசினார்? அரை பாட்டில் பீர்லேயே மட்டை ஆகிட்டார், ஆட்டம் போட்டார், அது இதுன்னு பர்சனலாக காசிப்பிங் பண்ணார். இது வந்து இளையராஜாவை அவமானப்படுத்திருந்தா தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஒரு விழாவில். இப்போ ரஜினிகாந்தோடைய ஆரம்ப கால ஆட்டங்கள் பாட்டங்கள், அவர் போதையில் ஆடினது, இதெல்லாம் எம்ஜிஆர் கிட்ட அடி வாங்கினது, ஏர்போர்ட்டில் கண்ணாடியெல்லாம் உடைச்சது மாத்திரைங்களை போட்டுட்டு, இதெல்லாம் இப்போ பேசினா இப்போ அவர் ஆன்மீக செம்பல் மாதிரி இருக்கார். அரசியல் கூட ஆன்மீக அரசியல்ன்றாரு. இந்த 72 வயசுல அவர் 25 வயசுல பண்ண அழிச்சாட்டி இதெல்லாம் பேசினா நல்லா இருக்குமா ஒரு மீட்டிங்கில் போயிட்டு? இது வந்து இசைக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள். இதை கூட விடுங்க, பர்சனல் ரிலேஷன்ஷிப், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்கிறதுக்காக பேசிட்டாருன்னு மறந்துடுறேன். ஓகே. ஆனால் அரசியல் பேசக்கூடிய மேடையா அது? இல்லை. காலையில் திருச்சியில் விஜய் ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு ஃப்ளைட்லனா, உடனே முதல்வர் ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டார். ஓகே. அதில் தான் இந்த பைபிளில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு இருக்கும். ஓல்டு டெஸ்டமெண்ட் கிறிஸ்துவர்களுக்கு தெரியும், நியூ டெஸ்டமெண்ட்டுன்னு. அப்போ பழைய எதிரிகள் புதிய எதிரிகள்ன்ற பதமே இப்போ தான் வருது. ஸ்டாலின் தான் அதை கொண்டு வர்றாரு காலையில். ஓகே. காலையில் ஸ்டாலின் எழுதுறாரு, பழைய எதிரினா அதிமுக, புதிய எதிரினா தாவேகா, அவ்வளோதானே. இந்திய அரசியலில் தானே சார் சொன்னார்? இந்திய அரசியல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இவர் என்னங்க இந்தியாவில் ரோலு? 39 எம்பியை வச்சுக்கிட்டு இந்திய அரசியலில் தேசிய அரசியலுக்கு இவருக்கு என்ன ரோல் இருக்குது? ராகுல் காந்தி பேசினா நான் புரிஞ்சுக்குவேன் இல்லையா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசினா கூட புரிஞ்சுக்குவேன். தமிழ்நாட்டில் கும்மிடி பூண்டியை தாண்டினா திமுகவுக்கு ஒன்றுமே கிடையாது இல்லையா? இங்கே கோயம்புத்தூரை தாண்டா பாலக்காட்டில் ஏதாவது இருக்குதா? ஸோ அதனால் இவங்க வந்து ஊடகங்கள் வந்து ஏதோ தேசிய அளவில் பீகாரில் போய் இவர் பேசிட்டாரு அப்படின்றாங்க. என்ன மொழியில் போய் பேசினாரு? தமிழ். எதுக்காக அவர் பீகாருக்கு போனாருன்றதே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. காங்கிரஸ் வந்து அப்படி ஊசலாடுகிறது, விஜய்கிட்ட போகலாமா இல்லை இங்கே இருக்கலாமான்னு. அப்போ அதை மாதிரி ஊசலாட்டத்தை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்காக தான் இவர் போனாருன்றது என்னுடைய கருத்து, இன்ஃபரன்ஸ். அது உண்மையாக இருக்கலாம், உண்மை இல்லாமல் கூட போகலாம். ஆக இன்னைக்கு தேசிய, அதனாலேயே இவர் தேசிய அரசியலில் என்ன பங்கு, அதெல்லாம் சும்மா பேச்சுங்க. இவர் வந்து பேசுறது தமிழ்நாடு அரசியல், தமிழ்நாடு தேர்தலை மையப்படுத்தி தான் பேசினார். அப்போ பழைய எதிரிகள் புதிய எதிரிகள்னும் போது தமிழ்நாட்டில் அதிமுக பழைய எதிரி, புதிய எதிரி தாவேகா அப்படின்றதான் நான் எடுத்துக்கிறேன். சரி, இதே சொல்லாடலை மாலை ரஜினிகாந்த் கையாளுறாரு. அப்போ அதான் சொல்கிறேன், இதெல்லாம் செட்டப். இதெல்லாமே வந்து நான் இப்படி போடுவோம் பாலை நீங்கள் அடிக்கணுன்ற மாதிரி. துரைமுருகனை ஒரு வாட்டி பேசி சர்ச்சையில் மாட்டி மன்னிப்பு கேட்டார் தெரியுங்களா? ஆமாம். இவர் அரசியல்வாதி இல்லை, அரசியல் கட்சியை தொடங்குறேன்னு ரொம்ப நாளாக ஏமாற்றிட்டாரு. நிறைய பேரை படம் ரிலீஸ்க்காக அதை பயன்படுத்திக்கிட்டு கடைசியில் எனக்கு உடல்நலம் ஒத்துக்கல, மருத்துவர்கள் அட்வைஸுன்ட்டார். நம்ம அதை தப்பாக சொல்ல, ஒவ்வொருத்தருடைய பர்சனல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக், அது அவருடைய தனி உரிமை. ஆனால் அரசியல் கட்சி தொடங்க மாட்டேன், ஆனால் அரசியலை விமர்சனம் பண்ணுவேன் அப்படின்னா கூட
ரைட், ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட்ஸ் பண்ணுறாருன்னு கூட ஒத்துக்கலாம். ஓகே. ஆனால் ஒரு உள்கட்சி அரசியல் பாலிடிக்ஸில் துரைமுருகன் வந்து துணை முதலமைச்சர் வேணும்னு அப்போ அடம் பிடிச்சிட்டு இருந்தார். நீங்கள் அந்த பீரியடில் ஒன்றுனா உதயநிதின்றது வானா 2 ஆக்கி என்ன ஒன்றா ஆக்குங்க. இப்போ 2 துணை முதலமைச்சர்கள் யூபியில் இருக்காங்க, இந்த மாதிரி பல மாநிலங்கள்லாம் இருக்காங்க. அது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது. அப்போ இது வந்து அதில் போய் மூக்கை நுழைச்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்டுங்க அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் வந்து அத்துமீறி பேசுகிறாரு. ஓகே. இப்போ ரஜினிகாந்துக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்போ நூல் வெளியீடு ஜெகத் ரட்சகம், அந்த நூலை முடிஞ்சால் படிச்சுட்டு வந்து பேசுங்க, இல்லை ஜெகத் ரட்சகனை பற்றி எதாவது பேசிட்டு வாங்க. அதை விட்டுட்டு திமுக அதெல்லாம் செட்டப்பு. இவரை சொல்லி நாங்கள் பேசின சிக்கல் ஆகுது, நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுங்கள், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப நாளாக உட்காந்துருக்காதீங்கன்னா திருப்பி அடித்தார் அவர் துரைமுருகன். 73 வயசுலேயும் இவர் ஹீரோயின் டூயட் பாடிட்டு ஓடுறாரு. இவர் நடிக்கிறத விட்டாரா? இவர் ரிட்டையர் ஆனாரா? இவருக்கு என்ன யோகியதை இருக்குது அடுத்தவங்களை ரிட்டையர் ஆகணும்னு சொல்கிறதுக்கு? நான் வந்து வாழ்க்கையில் பின்பற்றினதை மற்றவங்களுக்கு நான் சொல்லலாம். இந்த நேரத்தில் காந்தியை பற்றி ஒரு கதை உண்டு. ஓகே சார். காந்தி கிட்ட போயிட்டு ஒரு அம்மா ஒரு குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு, இவன் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றாங்க, எவ்வளோ சொன்னாலும் அது ஒரே ப்ராப்ளம் ஆகுது, இவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க நாங்களாம். காந்தி வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு ஒரு 15 நாள் 10 நாள் 2 வாரம் கழித்து நீங்கள் வாங்கம்மான்ட்டாராம். அவங்களுக்கு ஒரே சந்தேகம், என்னடா இது ஒரு வார்த்தை சொன்னால் காந்தி சொன்னார்னு கேட்டுருவான், இவர் இதை சொல்கிறதுக்கு 15 நாள் ஆச்சுன்னு. 2 வாரம் கழித்து கூப்பிட்டு போனாங்களாம் அந்த அம்மா காந்திக்கிட்ட அந்த பையனை. அப்போ அவர் சொன்னாராம், தம்பி ஸ்வீட்லாம் சாப்பிடாத, அதனால இவ்வளோ இவ்வளோ பிரச்சனை வரும், இதனால் இவ்வளோ சிக்கல் இருக்குது, அம்மா சொல்கிறத கேட்டு நடந்துக்கண்ணா. சரிங்க அப்படின்ட்டு அவன் போனானா. அப்போ அந்த அம்மா திரும்பி வந்து காந்திக்கிட்ட, ஏங்க இதை அன்றைக்கே சொல்லியிருக்கலாமங்க, ஏன் இன்னைக்கு இவ்வளோ நாள்னா? அன்னைக்கு நானும் அதே மாதிரி நிறைய ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தேம்மா, அதை நிறுத்திட்டு அவனை சாப்பிடாதன்னு சொல்கிற யோகியதை எனக்கு வந்த பிறகு சொல்லணுன்னு தான் 2 வாரம் டைம் கேட்டேன், இப்போ நான் 2 வாரமாக ஸ்வீட் சாப்பிட்றதில்ல அப்படின்னாராம். இதில் இருந்து என்ன பாடம்னா, இந்த ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறது இல்லையா, இலவச ஆலோசனை, அதை கொடுக்குறவங்க குறைஞ்சபட்சம் அதை அவங்க சொந்த வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ரஜினிகாந்துக்கு வந்து இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. இவர் 73 வயசானாலும் கதாநாயகி 1க்கு 2 கதாநாயகி வேணும்னுவார், 15 பேர் அடித்து தள்ளுவார், டூப் போட்டுக்கிட்டு நடிப்பார், எல்லாம் பண்ணுவார். அப்போ துரைமுருகன் மட்டும் ஓல்டு ஸ்டூடெண்ட், இவர் ஓல்டு ஆக்டர் இல்லையா. அதனால் ரஜினிகாந்தை வந்து திமுக பயன்படுத்துகிறது என்பதை ரஜினிகாந்த் உணர்ந்தால் அவருக்கு நல்லது. இல்லை சார், இப்போது கமலுமே அந்த மேடையில் இருந்தார், இதை கமல் கிட்ட கொடுத்தே பேச சொல்லி இருந்திருக்கலாம். கமல் பேசாமல் ஏன் ரஜினியை வச்சு பேச வைக்கணும்? ரஜினி தாங்க இந்த மாதிரிலாம் பேசுவார். ஏற்கனவே துரைமுருகன் இஷ்யூவில் பேச வச்சாங்கல்ல. புரியுது. ஸோ ரஜினி மட்டும் தான் டெஸ்டடு. ஓகே ஓகே. அதனால் வந்து ரஜினி வந்து இவங்க மனசை சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேசக்கூடியவர். ரஜினியை பொறுத்தவரையில் பெரும்பணம் சேர்த்துட்டாருங்க. ஓகே. அதனால் அவருக்கு வந்து ஆளும் கட்சிகள் ஆளும் அரசுகள் பாருங்கள், மோடிக்கு எவ்வளோ பெரிய பாராட்டு இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதனால் அவரை பொறுத்தவரையில் ஆட்சியாளர்களே இவர் காலிலே போய் விழுந்தாங்களா? அவர் வயசு என்ன, இவர் வயசு என்ன? அங்கே தொழில் தொடங்க போகிறாங்க. இல்லை சார், அவர் துறவிங்களை பார்த்தா நான் காலையில் பாருங்க, இதெல்லாம் வந்து துறவி அதெல்லாம் சும்மா பேச்சு. அவரை விட பெரிய துறவிலாம் இருக்காங்க. ஓகே. இவர் அரசியல் துறவி. துறவின்னு சொன்னால் எல்லாத்தையும் துறக்கணும். முதலமைச்சர் பதவியை வச்சுன்னுக்கிறவர் எப்படி துறவி ஆக முடியும்? காந்தி ஏதாவது பதவி எடுத்தாரா? இல்லை. யோகி ஆதித்யநாத் காந்தி தாங்க உண்மையில் துறவி. காந்தி வந்து இந்த நாட்டுக்கு விடுதலைக்காக போராடி பல வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு ஆட்சி அமைஞ்சவொன்னே அந்த விழாவில் கூட கலந்துக்கலைங்க. அவர் எங்கேயோ போய் அந்த மத கலவரத்தை சரி பண்ணுறதுக்கு போய் உட்காந்துட்டு இருந்தார். இவங்கெல்லாம் பதவி ஏற்றுக்கும் போது அவர் என்ன பதவி ஏற்றார்? எந்த பதவியுமே அவர் ஏற்றுக்கல. அதனால் துறவி என்பவன் பற்றற்று இருக்க வேண்டும். இவர் என்ன பேசுகிறார்? யோகி ஆதித்யநாத் எலெக்ஷனில் இது வந்து 80%க்கும் 20%க்கும் நடக்கிற சண்டைன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடக்கிற சண்டைன்றார் ஒரு ஜனநாயக தேர்தலை.
இவரை போய் ரஜினிகாந்த் துறைவி நான் காலில் விழுந்தேன்னு சொல்கிறாருன்னா அவரை பற்றி நம்ம என்ன, அவருடைய மதிப்பீடு என்ன, அரசியல் என்ன? ஸோ அங்கே வந்து ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க, தொழில் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முதலமைச்சர் தேவை, ஏன்னா அந்த ஆட்சி அங்கே இருக்குது. ஸோ ஆட்சியாளர்களிடம் எப்பவுமே கூழ கும்பிடு போகிறதில்ல, எக்ஸப்ட் ஜெயலலிதா. ஜெயலலிதா கூட பர்சனலாக ஏதோ இதாகிடுச்சு போலது அவருக்கு, போயஸ் கார்டனில் போகிறதுக்கு வர்றதுக்கு ஃப்ரீ மூமெண்ட்டுக்கு. அதனால் கடுப்பாகி அந்த அம்மாவை எதிர்த்து பேசினாரே தவிர அந்த அம்மாவுடைய கொள்கை கோட்பாடுகளை அதெல்லாம் எதிர்த்தெல்லாம் கிடையாது. அதனால் அவர் வந்து கொஞ்சம் இடம்பொருள் ஏவல் பார்த்து மேடை அறிஞ்சு பேசணும். திமுகவினர் அவரை தங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துவதை அவர் உணர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துடணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை சார், ரஜினிக்கு வந்து விஜய் மேலே ஒரு சின்ன வன்மம் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம இருக்க வேண்டிய இடம் வந்து இது. இன்னொரு நம்ம கட்சி ஆரம்பித்து இந்த இடத்துல நாம் இருந்திருக்கணும். நம்ம ஆரம்பிக்காதனால இப்போ யாரோ பின்னாடி வந்த விஜய் வந்துட்டார். அந்த வன்மம் வந்து ரஜினிக்கு இன்னும் இருக்கா சார்? இருக்கலாம், அதை பற்றி நம்ம சொல்ல. ஆனால் ரஜினிக்கு மகன் மாதிரிங்க விஜய். தந்தை வந்து மகனோட போட்டி போட முடியாது. தந்தை ஏஜில் அவர் கமலஹாசனோட தான் போட்டி போடணும், புரியுதுங்களா? அப்போ இப்படி ஒரு போட்டியை மனப்பான்மை இருக்கிறதே தப்பு. விஜய் வந்து ரஜினி பார்த்து வளர்ந்த பிள்ளை. விஜயே ரஜினியை வந்து தலைவர்னு சொல்கிற ஆள், தனக்கு வந்து ஒரு வழிகாட்டி என்று சொல்கிற ஆள், நடிப்பில் ஒரு சினிமா துறையில் ஒரு சீனியராக மதிக்கிற ஆள். அது மட்டும் இல்லை, சூப்பர் ஸ்டார் அந்த விவாதம் சர்ச்சை வந்தப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் தான் இருக்க முடியும்னு வெளிப்படையாக அறிவிச்சவர். அதனால் விஜய் மேலே வன்மம் இருப்பதற்கான நியாயம் இல்லை. இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த வன்மம் வந்து அவருக்கு வந்து இருந்ததுன்னா நிச்சயமாக அது ரொம்ப ரொம்ப தப்பு, அவர் வயசுக்கும் அனுபவத்துக்கும். அவர் யாருங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேணான்னாங்க? பிஜேபி தான் அவரை ஆரம்பிக்க சொல்லிச்சு. இப்போ அவர் விஜயை சொல்லிட்டு இருக்காங்களே திமுக பி டீம்னு. உண்மையில பாஜகவுடைய பி டீம் தமிழ்நாட்டில் ஒரிஜினலாக ரஜினிகாந்த் தாங்க. ஓகே, அந்த ஒருத்தர் வந்து பொதுச் செயலாளர் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தார், பிஜேபியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணார். இவர் தனி கட்சினா அவர் தான் பொதுச் செயலாளர் இருந்தாங்க. இவர் கட்சி இல்லைனோ திரும்பி அவர் பிஜேபிக்கு போயிட்டார், பார்த்தீங்களா? அப்போ பிஜேபியுடைய செட்டப் தான் ரஜினிகாந்த். ஆன்மீக அரசியல்னா அவர் வந்தார். ஆனால் அவருக்கு இந்த தேர்தல் அது இதுன்னா நிறைய கை காசு போவோம். வீட்டில் அவங்க ஒய்ஃபெல்லாம் ரொம்ப இழுத்து பிடிச்சிட்டாங்க. ரெண்டாவது உடல்நிலையும் கிட்னி மாற்று இதெல்லாம் பண்ணதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் உடல்நிலையும் பிரச்சனையாக இருந்தது. அதனால் அவர் சரியான முடிவு அரசியலுக்கு வரவானான்னு எடுத்துட்டாரு, தப்பு கிடையாது. அதில் விஜய் எங்கேருந்து வந்து அவர் வந்த இடத்த பிடிச்சிக்கினாரு. விஜய் வந்துங்க சினிமா துறையிலேயே அவர் இருக்கும்போதே, அவர் சினிமா ஃபீல்டில் இருக்கும்போதே, ரஜினிகாந்த் இருக்கும்போதே அவரை தாண்டி அவரை கடந்து அவர் தான் இன்றைக்கி ரியல் சூப்பர் ஸ்டார். அவர் தன்னடக்கத்தோடு ஒரு சூப்பர் ஸ்டார் தான் இருக்க முடியும், அது ரஜினிகாந்த்னு சொன்னால் கூட இன்றைக்கி வந்து உச்சத்தில் இருக்கிறது வந்து சினிமாவில், தமிழ் சினிமாவில் அவர் வந்து ரஜினிகாந்த் இல்லை, அது வந்து விஜய் தான். இன்றைக்கி வந்து அவர் 175 275 கோடி வாங்குறாரு. என்னைக்காவது ரஜினிகாந்த் அவருடைய ப்ரைமில் இவ்வளோ பணம் வாங்கியிருப்பாரா? வசூல்லையும் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா ஸ்டாரெல்லாம் போட்டு கலவை பண்ணி பேன் இண்டியா மார்க்கெட்டை பிடிச்சி ரஜினி சம்பாதிக்கிறது அதெல்லாம் நான் சொல்ல. ஓகே, அப்போ அது வந்து இன்றைக்கி வந்து நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ நம்மளை விட நம்ம பையன் புத்திசாலியாக தான் இருப்பான். புரியுது. இல்லை சார், அப்போ இந்த தேர்தலில் ரஜினியோட ரசிகர்களோட ஓட்டெல்லாம் விஜய்க்கு விழாதா சார்? அதாவதுங்க, நம்ம ரசிகர்கள் சினிமா பார்க்குறதுல லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் இருக்குங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் அரசியலில் ஜனநாயகத்தில் யார் ஆட்சிக்கு வரணும்? இப்போ ரஜினியா எதிர்த்து நிற்கிறாரு விஜயா? திமுகவினுடைய ஊழல்கள், அமைச்சர்களுடைய சொத்து குவிப்பு, பச்சையான குடும்ப அரசியல், இன்ப நிதியும் உட்கார வச்சுட்டாங்க கொண்டு வந்து. புரியுது இல்லையா? அவர் என்ன அடிப்படையில் குடும்ப விழாவாங்க இது? ஈவன் பதவியேற்பு விழாவில் கூட பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது. புரியுது. யார் பதவி ஏற்றுக்கிறாங்களோ அவர் தான் உட்காராரு. பொண்டாட்டி புள்ள பேரன் பேத்தியெல்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க. அப்போ எல்லா புரோட்டோக்காலையும் புறந்தள்ளி குடும்ப அரசியலை அப்பட்டமாக கொண்டு வராங்க. அடுத்த தலைமுறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. திமுகக்காரங்க வெக்கம் இல்லாமல் அவங்க கொத்தடிமையாக ஒத்துக்கலாம் எல்லாத்தையும். இன்ப நிதிக்கும் மன்றம் வச்சு ஜே போடலாம்.
துரைமுருகன். ஆனால் தமிழ்நாட்டு வாக்காளன்ற முறையில் ஜனநாயக அரசியலை நம்பிக்கை உள்ளன்ற முறை எனக்கு என்னங்க, என் வரி பணத்தில் அரசாங்கம் நடத்துகிற விழாவில் இன்ப நிதிக்கு என்ன வேலை? உதயநிதியாவது டெப்டி சீஃப் மினிஸ்டருங்க, உதயநிதி ஒய்ஃபுக்கு என்ன வேலை? நல்ல வேலை மாப்பிள்ளை சாரை கூப்பிட்டாங்க, உட்கார வைக்கல. புரியுதா? இப்போ இந்த குடும்ப அரசியலுக்கு எதிரான மக்கள் மனநிலை, சட்டம் ஒழுங்கு, இதெல்லாம் தான் ரஜினி ரசிகர்களும் மனிதர்கள் தானே, வாக்காளர் தானே. இப்போ படம்னா அது வேற, சண்டை போடுறது, புரியுதுங்களா? விஜய் படம் ஜனநாயகனை பார்ப்பாங்களா மாட்டாங்களா அது வேற விஷயம், நான் அதை சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நான் எல்லாருடைய படத்தையும் பார்ப்பேன், புரியுதுங்களா? அப்போ இது வந்துங்க, நான் எம்ஜிஆர் ரசிகனாக தான் இருப்பேன் தீவிரமாக. இப்போ அவர் நடிக்கலை, அப்போ நடிக்கும்போது தீவிர எம்ஜிஆர் ரசிகன் தான். ஆனால் சிவாஜி படத்தை பார்ப்பேன், கமல்ஹாசன் படத்தை பார்ப்பேன், ரஜினி படம், எல்லா படத்தையும் பார்ப்பேன். ரசிகன் என்பது வேற, ஓட்டர் என்பது வேற. ஓகே, பார்க்க வரவெல்லாம் ஓட்டு போட மாட்டான்னு விஜய்க்கு சொல்கிறாங்கல்ல, புரியுது. அப்போ ரஜினி படத்தை பார்க்குறவங்க விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் வாக்காளர் மனநிலை என்பது ஆட்சியாளர்கள் நடத்துகிற அலங்கோல ஆட்சியை பற்றி தான் இருக்குமே தவிர, ரஜினி சொன்னா கூட போட்டுருவாங்களா? இப்போ ரஜினி சொன்னதால தான் ஜெயலலிதா தோத்தாங்களா? ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது, அது காக்கா உட்கார பனம்பழம் வந்த மாதிரி. புரியுது. அன்னைக்கு ஆட்சியின் மேலே மக்களுக்கு அதிருப்தி இருந்தது. அப்படி ரஜினி நினச்சிக்கிட்டாருன்னு சொன்னால் சொல்லுங்க, அடுத்தடுத்து வந்து ஆட்சிக்கலாம். திருப்பி எப்படி ஜெயலலிதா 2 வாட்டி ஜெயிச்சாங்க, ரிப்பீட் கொடுத்தாங்களா? அதனால் வந்துங்க, ரஜினி வந்து அவர் ஒரு நல்ல என்டர்டெய்னர், அதை நான் நல்ல ஜனரஞ்சகமாக பண்ணுறவர், நடிகர், அதோடு இருந்துட்டு போனோம். நடிகர்னு கூட ஒத்துக்க மாட்டீங்களா சார்? நல்ல நடிகர்னு கூட, நடிகர்னு நல்ல நடிகர் முள்ளும் மலரும்ல 6லிருந்து 60 இதெல்லாம் அருமையாக நடித்தார். ஆனால் அதுக்கப்புறம் தான் டைரக்டருங்க ப்ரொடியூசர்லாம் இதெல்லாம் நடிக்கலாம் வேணாங்க, நீங்கள் இப்படி பண்ணால் போதும் அப்படி பண்ணால் போதுன்னு அவர்கிட்டேருந்து வேலை வாங்கலை. ஓகே, ஸோ அவர் நல்ல நடிகர் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. என்டர்டெய்னர்னு சொன்னால் ரசிகனை பார்க்குறவனை வந்து சந்தோஷப்படுத்துறது தானே, நடிப்பும் சந்தோஷப்படுத்தும். ஆனால் அவரை வெறும் சேஷ்டைகள் பண்ணுறவரா, ஒரு அதாவது என்ன சொல்கிறது, சும்மா ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் ஆக்கிட்டாங்க. ஓகே, அது சூப்பர் ஸ்டார், இதுதான் இது பேர்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆகும் அப்படின்னு பல அநியாயங்கள்லாம் செய்ய வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. அது அவர் ஒத்துக்கிறாரு. பட் இஸ் ஏ டேலண்டட் ஆக்டர் அண்ட் ஏ குட் என்டர்டெய்னர், அதிலெல்லாம் யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் அரசியலில் நுழைஞ்சிட்டு அது இது மாதிரிலாம் பண்ணுறது எனக்கே பிடிக்கல. அதாவது அவர் வந்து பொதுவாக இருக்கணும். புரியுது சார், புரியுது சார். ரொம்ப நன்றி சார், ரஜினி பற்றி பேசுங்க. நன்றி.